33 மாண்புமிகு உறுப்பினர் சே. ராஜேஷ்குமார், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இலக்கிய செல்வர் திரு குமரியனந்தன் அவர்களுக்கு நினைவு மணிமண்டபம் அமைக்கும் கருத்து ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் தான். அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வேண்டப்பட்டவர். அது மட்டுமல்ல, ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்டவர். அவருக்கு 2024ஆம் ஆண்டு தமிழர் அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தகைசால் தமிழர் விருது அளித்து அவருக்கு நம்முடைய சுதந்திர தினத்தன்றைக்கு அவருக்கு மரியாதை செய்யப்பட்டது. எனவே அந்த வகையில் இப்பொழுது தற்சமயத்தில் மணிமண்டபம் கட்டுகிற பணி எதுவும் அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான மறைந்த இலக்கிய செல்வர் குமரியார் அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணிமண்டபத்தோடு கூடிய திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஏன் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், தமிழுக்காக தமிழுக்கு இலக்கிய செல்வர் என்று பெயர் வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதேபோல் தமிழுக்காக தகைசால் விருது இந்த அரசு வலியுறுத்தி 6000 கிலோமீட்டருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 17 முறை தமிழகத்தில் பாத யாத்திரையை மேற்கொண்டவர், தமிழுக்காக பாடுபட்டவர். முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவர்களால் இலக்கிய செல்வர் என்று பெயர் சூட்டப்பட்ட காந்தி மண்டபத்தில் மறைந்த காமராஜர் நினைவு மண்டபத்தில் அணையா விளக்கு அமைத்து கொடுத்தது போன்று இலக்கிய செல்வர் குமரியனந்தன் அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவுருவச் சிலையோடு மட்டுமில்லாமல் மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தாங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 5 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ அரங்கங்கள், மணிமண்டபங்கள், சிலைகள், நினைவு தூண்கள் என்கிற வகையில் 124 அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதில் சில பணிகள் நடைபெற்று வருகிறது. சில பணிகள் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் சில சிலைகள்லாம் திறக்கப்பட இருக்கின்றது. ஆனால் 5 ஆண்டு காலத்தில் கூட மன்னிக்கும் 10 ஆண்டு காலத்தில் 2011 முதல் 2021 வரை மணிமண்டபங்கள், சிலைகள், நினைவு சின்னங்கள் என்கிற வகையில் 30 எண்ணிக்கையில் தான் அது அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் 124 அமைப்புகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே குமரியனந்தன் அவர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னது போல வருகிற காலத்தில் 2.0 ஆட்சி நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அமைய இருக்கிறது. எதிர்காலத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்க பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1957ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அன்றைக்கு 9 அமைச்சர்களில் தமிழகத்தில் முதல் பெண் அமைச்சராக இருந்த மீன்வளத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக பணியாற்றிய மதிப்பிற்குரிய மாண்புமிகு மறைந்த லூர்தம்மாள் சைமன் அவர்களுக்கு ஏற்கனவே தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரிலே பார்த்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். அன்று கொடுத்த போது எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்தார்கள். வரக்கூடிய காலத்தில் லூர்தம்மாள் சைமன் அவர்களுடைய திருவுருவச் சிலையும் அவர்கள் பிறந்த செப்டம்பர் 26ஆம் தேதியை அரசு விழாவாக கொண்டாடுவதற்கான முன்முயற்சி எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை இந்த அரசு செய்து தருவதோடு இந்திரா காந்தி அம்மையாருடைய சிலை இன்னும் அதற்கான பணிகள் முழுமையாக நிறைவேறவில்லை. அதையும் நீங்கள் செய்து தருபடி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்றுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா பொன்னப்பநாடார் அவர்களுக்கு சிலை அமைப்பதற்கான உத்தரவிட்டார்கள். இது அந்த துறை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய நினைவில் வாழும் லூர்தம்மாள் அவர்களுக்கு அரசு விழா அறிவிப்பது குறித்தும் சிலை அமைப்பது குறித்தும் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக அரசு பரிசீலிக்கும். அதே நேரத்தில்
முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு சிலை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக சிலை அமைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கப்படும்.